சிறப்பாக கொண்டாடுவது என்பதை பற்றி பேசி வந்தோம். இனி நேற்று இரவு நமது அபார்ட்மெண்ட் வளாகத்தில் நடந்த ஒரு பயங்கரவாத சம்பவத்தை பற்றி விவாதிக்க போகிறோம். நம்முடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் மதன் சார் நமக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட நம் தானே தலைவரை நேற்றிரவு 11 மணி அளவில் நமது அபார்ட்மெண்ட் வளாகத்தில் யாரோ ஒரு சமூக விரோதி தீய சக்தி பயங்கரமான ஆயுதத்தால் தாக்கியிருக்கிறான். அந்த ஆயுதத்தை இங்கு வந்திருக்கும் எனது நண்பர் கைரேகை நிபுணர் திரு லோகர்களின் உதவியுடன் அந்த கைரேகையை வைத்து உங்களையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்ள மதன் சாரை அந்த பயங்கரமான ஆயுதத்தை காட்டும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காட்டுங்க சார், காட்டுங்க. வெளியில எடுத்து மக்களுக்கு காட்டுங்க சார். என்னையா இது? பாத்து, இதுதாண்டே தலையை தாக்குற பயங்கர ஆயுதம். இதை வச்சு குத்தவாளியை கண்டுபிடி. என்னையா கல்கண்டு மாதிரி இருக்கு? தலையா தண்டவாளமையா அது? என்னையா கோந்துட்டியா? என்னையா பாத்துட்டே இருக்க? இதுல எங்கேயா போய் நான் கைரேகையை கண்டுபிடிப்பேன்? வரைக்கும் கண்டுபிடி. குழப்ப கெடுத்துட்டீங்களா? இந்த கல்கண்டு மாதிரி இருக்கிறது ஒட்ட வச்சா கைரேகை கிடைக்காதோ? ஏன் மூச்சு வாங்குது? உன்னை நம்பி டேபிளே போட்டுருக்கணும். நான் சமூக விரோதியா? தீய சக்தியா? என்னையா மாட்டி விட பாத்த? பாசு, கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. என்னைய தாக்கணும் இன்னொரு ஆயுதம் கிடைச்சிருச்சு. என்ன போயாங்குற? எவ்வளவு கவனமா கொண்டு வந்திருக்கேன். இந்த பாரு, இந்த பாத்தியா? இதை வச்சு குத்தவாளியா கண்டுபிடிச்சு போடலாம்ல. நமக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சேடா. சமாளிச்சிட வேண்டியதான். கைரேகை வச்சு புடிச்சலாம் நினைக்கிறியா? அது எல்லாமே உன்னை காலி பண்றேன். கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனா இவ்வளவு பெரிய மனுஷனை அபார்ட்மெண்ட் குள்ளேயே ஒருத்தன் செருப்பால் அடிச்சாங்கிற விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுச்சுன்னா உங்க மானம், மரியாதை, சூடு, சொரணை இதெல்லாம் என்ன ஆகும்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. வரேன். அப்படிங்கிற? ஆமாங்கிற. காலிடம் அவனே. டாக்டர், எங்க ஐயா ஒத்த கண்ணை காணும்? கண்ணை புடுங்கி காக்காய்க்கு போட்டீங்களா? சங்கால் அடிச்சவன போய் கேளு.